அறிவிலிருந்து மனித நேயங்கள்லேருந்து பாசத்தக்கலேருந்து எல்லாத்தையும் சகலமும் நம்ம கொடுத்து விட்ருக்காரு. இதை அவர் ஃபாலோ பண்ண தான் சொல்கிறா ஒழிய எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வான்னு சொல்லலை. அது எல்லாம் நீங்கள் ஒரு உள்மனம் அதுதான் சொல்கிறேன்ல, உள் மனம் ஆள் மனம். அந்த ஆள் மனத்தை போய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும் இறைவன் எந்த அம்சத்தில் இருக்கிறார் என்பது தெரியும். நான் இறைவனை பற்றி இன்றைக்கி காலையில் நான் பேசணும்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னுடைய மனதில் உதயமாயிருச்சு. நான் பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் சில பேர்கள் இறைவன் இறைவன் என்று சொல்லிக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையை அழுத்திக்கிட்டே இருக்கிறார்கள். அதை அவர் விரும்பலை. அவர் நல்லா தெரிஞ்சுங்க, யார் ஒருவர் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு லாபப்பட்டு நொந்து மனம் வேதனைப்பட்டு எல்லாமே இந்த உலகத்தில் கிடைத்தது அனைத்துமே பொய்யடா, இறைவா நீந்தான் எனக்கு மெய்யடான்னு போகிறான்னு பாருங்கள். அவனை தான் இறைவன் மிகவும் ஆழ்ந்த அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்.